ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்றைய பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மீனராசி அன்பர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் முடியறதுக்குள்ளே ஏற்படக்கூடிய கிரக மாற்றத்தின் மூலமாக என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் அடைய போகிறீங்க. கார்த்திகை முடியறதுக்குள்ளேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய அறிகுறிகள் எல்லாம் தெரிய ஆரம்பிச்சிடும். அடுத்தடுத்து என்ன நிகழப்போகுது அப்படின்றதுக்கான முன்னெச்சரிக்கை அறிகுறிகள் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதை பற்றின ஒரு தெளிவான விளக்கத்தை தான் இந்த பதிவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக மனிதர்களுடைய வாழ்க்கையை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அது நிச்சயமற்ற வாழ்க்கை, அடுத்த நொடி நிரந்தரம் இல்லாதது. இந்த காரணத்தினால நமக்கு அடுத்து நடக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்றத கண்டிப்பாக தெரிஞ்சிக்கவே முடியாது. இருந்தாலுமே கூட ஒரு மனிதனுடைய எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய விஷயத்தை தெரிஞ்சிக்கக்கூடிய ஆர்வமானது எல்லாருக்கிட்டையுமே இருக்கத்தான் செய்யும். அப்படிப்பட்ட விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா அது ஜோதிடத்தினுடைய உதவியால் மட்டும்தான். இந்த ஜோதிடம் நவகிரகங்கள் இல்லை அப்படின்னா தன்னுடைய செயல்பாட்டையே இழந்துடும் அப்படின்னு தான் சொல்லணும். ஜோதிடத்திற்கு மூல காரணமாக இருக்கக்கூடியதுன்னா இந்த நவகிரகங்கள் தான். ஸோ அதனால தான் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே இந்த கிரகநிலைகள் எந்த இடத்துல இருக்குது அப்படின்றத வைத்து நமக்கு பலன்களானது கணக்கீடு செய்யப்படுது. இந்த கிரகநிலைகள் அப்படின்றது எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒன்னொன்றுத்துக்குமே தனித்துவமான தன்மைகள் இருக்கும். அதோடு மட்டும் இல்லாமல் ஒரு ராசியில் இருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகிறதுக்கும் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியும் எடுத்துக்கிறாங்க. இந்த ஒரு நிலையில தான் ஒவ்வொரு மாதத்துலேயுமே மாற்றங்கள் அப்படின்றது ஏற்படுது. கிரகங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக வருடாந்திர கிரகங்கள், மாதாந்திர கிரகங்கள் அப்படின்னு நிறைய வகைகளில் வரிசைப்படுத்தப்பட்டிருக்கும். அதில் நமக்கு வருட கிரகங்கள் அப்படின்னா அந்தந்த டைமில் மட்டும்தான் மாறுவாங்க. ஆனால் மாத கிரகங்கள் அப்படி கிடையாது. எல்லா கிரகங்களுமே 30 நாட்களுக்கு ஒரு முறை, 28 நாட்களுக்கு ஒரு முறை அப்படின்னு சுழற்சி வடிவத்தில் மாறிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அப்போ மாதம் மாதம் நமக்கு என்ன ஆகும்னா பலன்கள் அப்படின்றது மாறிக்கிட்டே தான் இருக்கும். அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது கார்த்திகை மாதம் முடியறதுக்குள்ளே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கார்த்திகை முடிஞ்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். நாளையிலேருந்து பார்த்தீங்கன்னா மார்கழி பிறக்க போகுது. இருந்தாலுமே கூட உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பல்வேறு விதமான மாற்றங்களுக்கு இந்த கார்த்திகை உங்களுக்கு முக்கியமாக காரணமாக இருக்க போகுது. அதை பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. மீனராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். மாதங்களை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கார்த்திகை ரொம்பவே நல்ல மாதம். ஐயப்ப பக்தர்களுக்கு ரொம்ப விருப்பமான மாதம் அப்படின்னு இந்த கார்த்திகையை சொல்லுவாங்க. ஏன்னா பல கோடி பேர் பார்த்தீங்கன்னா இந்த டைமில் தான் மாலை அணிவித்து ஐயப்பனை சுவாமி தரிசனம் செய்யணும் அப்படின்னு காத்துட்ருப்பாங்க. நேர்த்தியாக விரதம் இருந்து தன்னுடைய எல்லா விதமான பாவங்களும் தீரணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு மாலை அணியக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமாக 2 விஷயம் செய்யணும். அது யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னா நிறைய கடன் இருக்கக்கூடியவங்க, இல்லைனா தீராத வியாதியால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடியவங்க. இவங்க 2 பேருமே இந்த கார்த்திகை மாதத்தை விரதம் இருந்து எடுத்து செய்கிறது ரொம்ப நல்லது. இந்த கார்த்திகையில் வரக்கூடிய திங்கட்கிழமையாக பார்த்து நோய்வாய்ப்பட்டிருக்கக்கூடியவங்க உங்களுடைய ஆரோக்கிய மேம்பாடு அடையணும் அப்படின்னா பழங்கள் வாங்கி கொடுங்க. கடன் பிரச்சனையோடு இருக்கக்கூடியவங்க அது காணாமல் போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கோவிலுக்கு பச்சரிசி வாங்கி கொடுங்க. ஸோ இந்த விஷயத்த கார்த்திகை திங்கட்கிழமை அன்னைக்கு செய்யணும். இன்றைக்கி தான் கார்த்திகை திங்கள், இது கடைசி நாள். இதை விட்டுட்டிங்க அப்படின்னா இனிமேட்டுக்கு அடுத்த வருஷம் தான் செய்ய முடியும். ஸோ இந்த பிரச்சனையில் இருக்கக்கூடியவங்க ஆலயத்துக்கு போய் வழிபாடு செய்கிற அளவுக்கு முறையோடு இருக்கக்கூடியவங்களாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா ஜென்மத்தில் சனி பகவான் இருந்துகிட்டு இருக்கார். ஸோ ஜென்ம சனி இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுடைய ஆரோக்கியத்தில் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனம் எடுக்கணும். ஏன்னா தினந்தோறுமே உடற்பயிற்சி செய்கிறது இன்னுமே நல்லது. உங்களால் உடற்பயிற்சி செய்ய முடியல அப்படின்றவங்க உங்களுடைய உடலை ரொம்பவே பராமரிக்கணும். அதே மாதிரி இந்த காலகட்டங்களில் குலதெய்வ வழிபாடுகளையும் நீங்கள் தவறாமல் செய்யணும். அப்போ தான் உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும். உங்களுடைய மூதாதையர்கள் யாரும் இருக்காங்க அப்படின்னா அவங்கள இந்த கார்த்திகை மாதத்தில் நினைவில் வைத்து அவங்கள வழிபாடுகள் செய்யுங்க. அதே போல் குலதெய்வத்தை வழிபாடு செய்கிறதும், குலதெய்வ கோவில்களுக்கு நீங்கள் அன்னதானம் கொடுக்கறது, கல்லுப்பு மிளகு ஜீரகம் வாங்கி கொடுக்கறது, இது எல்லாமே உங்களுக்கு ஒரு சிறந்த பரிகாரமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்படி நீங்கள் செய்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக நல்ல மாற்றம் இருக்கும். அதாவது மீனராசிக்காரர்களுக்கு சனி பகவான் ஜென்மத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் ஆரோக்கியத்தில் மட்டும்தான் கவனம் இருக்கணும். மற்றபடிலாம் பெருசாக பிரச்சனை இருக்காது. இடமாற்றம், தொழில் மாற்றம், வியாபார மாற்றம், இப்படி எந்தெந்த மாற்றங்கள் நீங்கள் வேணும்னு விருப்பப்படுறீங்களோ எல்லா மாற்றங்களுமே நல்லபடியாக நடக்கும்.
உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன சுபகாரியத்துல தடைகள பார்த்துட்ருக்கீங்களோ, அந்த சுபகாரிய தடைகளும் வந்து நீங்கிடும். அதிக அளவுல முதலீடுகள் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நேரமா இந்த நேரம் இருக்கும். கண்டிப்பா உங்களுக்கு ஆடை, ஆபரணங்கள், நகைகள் வாங்குறது, டைமண்ட் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா, வண்டி, வாகனங்களை எல்லாம் மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாவும் இருக்கும். மேலும் இந்த டைமில் மீனராசிக்காரங்க தொலைதூரத்தில் உங்களுடைய உறவினர்கள் இருந்தாலும் சரி, பெற்றோர்கள் இருந்தாலும் சரி, அவங்கள்ட்ட பேசாமல் இருக்க வேண்டாம். பெரியவங்க, பெத்தவங்கலாம் இருக்காங்க அப்படின்னா, அவங்கள்ட்ட மனம் விட்டு பேசுறது ரொம்ப நல்லது. அதே போல் இரத்த பந்த உறவுகளிடத்திலும் நீங்கள் பேசிக்கோங்க. நீங்கள் பேசும்பொழுது தான் உங்களுக்கும் அவங்களுக்கும் கருத்து வேறுபாடுகள் இருக்கிறதெல்லாம் வந்து சரியாக போகும். எதையுமே வந்து மனசுக்குள்ளே வச்சுருக்கிறதுனால எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது. ஸோ நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா பல விஷயங்கள் சரியாக போகும். உங்களுடைய கருத்து வேறுபாடுகளை வந்து சரி பண்ணிக்கிறதுக்கும் நிவர்த்தி பண்ணிக்கிறதுக்கும் ஒரு அற்புதமான ஒரு நேரமாக இருக்கும். இந்த காலகட்டங்களில் இது மாதிரியான விஷயங்களை தாண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கறதுக்கு தொடர்ந்து நீங்கள் விநாயகரை வழிபாடு செய்யுங்க, இல்லைனா முருகரை வழிபாடு செய்யுங்க. இந்த மாதத்தில் நீங்கள் இவங்க 2 கடவுளையும் தொடர்ந்து வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பாக ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். முன்னாடியே சொல்லிட்டேன். ஆரோக்கியம் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது உடல் உறுப்புகள் எல்லாமே தான். அதுலேயும் குறிப்பாக பல்லு, கழுத்து, தலை, காது, மூக்கு, தொண்டை இந்த மாதிரியான இடங்கள்லாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ ஏதாவது வந்து இன்ஃபெக்ஷன் ஆனுச்சு அப்படின்னாலும் பிரச்சனை தான். வாகனத்தில் வந்து பயணிக்கக்கூடியவங்க இல்லைனா வாகனத்தை இயக்கக்கூடியவர்களாக இருக்கீங்க அப்படின்னா நீங்களும் வந்து கவனமாக இருக்கணும். ஸோ வாகனத்தில் போகிறவங்க விதிமுறைகளையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் ரூல்ஸை ரெகுலராக ஃபாலோ பண்ணல அப்படின்னா கூட பிரச்சனை தான் உங்களுக்கு ஏற்படும். ஏன்னா அவ்வளோ நாளாக யாரும் வந்து மாட்டியிருக்க மாட்டாங்க. ஆனால் அப்போ தான் நீங்கள் போவீங்க, நீங்கள் தான் சிக்கிப்பீங்க. ஸோ ஹெல்மெட்டு, சீட் பெல்ட் இதெல்லாம் கரெக்டாக போட்டுக்கோங்க. ப்ராப்பராக உங்களுக்கு வந்து எல்லா லைசன்ஸ்லாம் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செல்ஃபோன் பேசிகிட்டே வந்து ட்ராவல் பண்ணுறது, வாகனத்தை ஓட்டுறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யாதீங்க. அதனால் நீங்கள் வந்து சிக்கல்களில் வந்து மாட்டிப்பீங்க. பொருளாதாரம் கண்டிப்பாக நல்லா இருக்கும். பணவரவும் நல்லா இருக்கும். ஸோ குடும்பத்தில் சந்தோஷமும் கண்டிப்பாக இருக்குது. இந்த காலகட்டங்களில் நிறைய விஷயங்களில் நீங்கள் தான் வந்து மாற்றங்களை சந்திக்க போகிறீங்க. மேலும் இந்த கார்த்திகை மாதம் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வாழ்க்கையில் சின்ன சின்ன தடைகளை நீங்கள் சந்திக்கிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ, அந்த செயல்களில் வந்து ஒரு முழுமையை வந்து கிடைக்காது. ஏதாவது ஒரு குறைபாடுகளோட ஒரு மனசுக்கு நிறைவு இல்லாமல் ஒரு தடுமாற்றத்தோடு இருக்கும். நம்ம நினச்சது ஒன்று நடக்கிறது ஒன்றுமா இருக்கே அப்படின்ற மாதிரியான கவலைகள்லையும் நீங்கள் வந்து மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய சவால்களையும் நீங்கள் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். அதனால் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் நிதானமாக மட்டும் செயல்படுங்க. நிதானமாக செயல்பட்டீங்க அப்படின்னாவே போதும், உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். அவசரப்படாதீங்க. வியாபாரமாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், எதுலேயுமே வந்து ஒரு கவனம் இருக்கணும். ஒரு விஷயத்துக்காக நீங்கள் புதுசாக ஏதாவது செய்யலாம் அப்படின்னு திட்டமிடுறீங்க அப்படின்னா, நீங்கள் திட்டமிடக்கூடிய செயல்கள் வந்து சரியாக தான் இருக்கா அப்படின்றத ஒரு முறைக்கு பல முறை யோசிக்கணும். அதை பற்றின எந்த விதமான நாலேஜுமே உங்களுக்கு இல்லை, எந்த விதமான ஐடியாவுமே இல்லை அப்படின்னா, அது சம்மந்தப்பட்டவங்கள்ட்ட கேட்கலாம். வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களோட நீங்கள் வந்து கலந்து ஆலோசனைகள் எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை செய்யுங்க. எதையுமே வந்து யோசிக்காமல் தெரிஞ்சிக்காமல் செய்யாதீங்க. அது வந்து உங்களுக்கு எப்போதுமே ஆபத்தானது தான். ஏற்கனவே குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆகியிருக்காரு. ஸோ வக்ர நிவர்த்தி ஆகியிருக்கக்கூடிய குரு பகவான் இருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா கடகம். ஸோ அதனால் அந்த சமயத்தில் குருவினுடைய வக்ரத்தினால் உங்களுக்கு நிறைய அலைச்சல்களானது இருக்கும். அதனால் எந்த ஒரு விஷயம் செய்கிறதா இருந்தாலுமே கொஞ்சம் பொறுமையோடையும் கவனத்தோடையும் செய்கிறது மட்டும்தான் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்குது. நிதானத்தோடு நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்னா மட்டும்தான் முன்னேற்றம் கிடைக்கும். கண்டிப்பாக இந்த டைமில் மீனராசி நேயர்களே உங்களுடைய எல்லை தெய்வம் என்ன இருக்கோ அதை வணங்கிக்கோங்க. அதை வணங்கும் பொழுது உங்களுக்கு புதுசாக தன்னம்பிக்கை கிடைக்கும். ராஜயோக பலன்கள் வந்து கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுடைய தசா புத்திகள் யாருக்கு நல்லா நடக்குதோ அவங்களுக்கு கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும். முக்கியமாக இந்த காலகட்டங்களில் பொறுமையாக இருக்கணும், கவனமாக இருக்கணும். இப்படி இருந்தீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு நல்லது. இல்லைன்னா திடீர் பயணங்கள் கூட ஏற்படும். வேலை எல்லாம் வியாபாரத்துலேயும் நிறைய குறுக்கீடுகள் வரும். அதையும் நம்ம சந்திக்கிற மாதிரி தான் இருக்கும். வேலை செய்யக்கூடிய இடத்துலலாம் சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் தலை தூக்கும். அதெல்லாம் சமாளிக்கிற மாதிரி இருக்கும். திட்டம் பண்ணுங்கள், கரெக்டாக பிளான் பண்ணுங்கள். திட்டங்கள் வந்து சரியாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு நல்லது நடக்கும். கவனமாக இருங்க, அப்போ தான் வெற்றியும் கிடைக்கும். பணம் மற்றும் நிதி சார்ந்த விஷயங்களில் ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏமாந்து போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதனால் மீனராசிக்காரங்க கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் யாரும் புதுசாக வராங்க அப்படின்னா அவங்கள நம்பி எந்த விஷயத்தையும் செஞ்சு ஏமாந்துடாதீங்க. ஆதாயம் வந்து குறையறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் கொடுக்கல் வாங்கலெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும்.
ஆன்மீக ரீதியா கார்த்திகை ரொம்ப சிறப்பான ஒரு மாதமா தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. சின்ன சின்ன விஷயத்த மட்டும் கரெக்ட்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த காலகட்டங்கள்ல உங்களுடைய ராசிக்கு என்ன வகைகள்ல நீங்க என்ன மாரியான வழிபாடுகள் செஞ்சா நல்லாருக்கும் அப்படின்றத நீங்க முன்னாடியே பார்த்துருப்பீங்க. இருந்தாலுமே இந்த காலகட்டங்கள்ல நீங்க என்ன எளிமையான வழிபாடுகள் செய்யலாம், பரிகாரங்கள் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய்க்கிழமையில பசுமாடுகளுக்கு வந்து உணவளிக்கிறது உங்களுக்கு சிறந்த ஒரு பரிகாரமா இருக்கும். ஸோ உங்களுடைய கைகளால இந்த ஒரு தானத்த நீங்க செய்யும் பொழுது, உங்களுடைய பல்வேறு விதமான பாவங்கள் வந்து தீர்ந்து போகும். அகத்திக்கீரையை தவிர ஏதாவது ஒரு காய்கறி, பழங்கள கொடுக்கறது இன்னும் நல்லது. அது மட்டும் இல்லாம உங்க வீட்ல பெற்றோர் இருக்காங்க, பெரியவர் இருக்காங்க அப்படின்னா, அவங்களுடைய ஆரோக்கியத்தில நல்ல ஒரு நிலை முன்னேற்றம் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, இந்த எளிமையான ஒரு பரிகாரத்த செய்யுங்க. ஏன்னா பாதிப்புகள நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு எளிமையான அற்புதமான பரிகாரம். குடும்ப வழி உறவுகள், சொத்துக்கள் இப்படி எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் அதெல்லாம் தீர்றத நீங்க கண்கூட பார்க்க முடியும். ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த எளிமையான ஒரு பரிகாரத்தையும். இந்த ஒரு வீடியோ பதிவுல மீனராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்றத தெளிவா பார்த்துருப்பீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கலாம்.